குட் மார்னிங் மக்களே. ஸோ என்ன விஷயம்னா, நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சி தூக்கம் வரவில்லையா என்னன்னு தெரில. புரண்டு புரண்டு படுத்திருக்கேன், ஆனால் தூக்கம் வரல. 6 மணி ஆச்சு. காலிலேருந்து 4:30 மணி 5 மணிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒரு மதன் கௌரி வீடியோ, ஒரு மணிப்பேச்சு வீடியோ, அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து சரி கற்றுக்கவாது செய்யலாம் காலங்காலத்தில் இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். And today is Bohi. I wish you all a very happy பொங்கல். அண்ட் இந்த வருடம் வந்து இதே மாதிரி நல்ல நல்ல விழாக்கள் நிறைய வருது. நம்ம பொங்கல் வந்து நம்ம தமிழோடைய பண்பாடு. அதுக்காகவே வந்து 2 நாள் லாஸ் ஆஃப் பே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக நாளைக்கு 2 நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறேன். எனக்கு ப்ரிவிலேஜ் லீவுன்னு சொல்லிட்டு ஒரு லீவ் இருக்குது. இந்த என்பிஎஃப்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், ப்ரிவிலேஜ் லீவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் போட்டு போகிறேன். பார்ப்போம். ஏன்னா சேர்ந்து 2 மாதத்தில் 1 வாரம் எக்ஸாமுக்காக லீவ் போட்டேன். இன்னும் 1 வாரம் வந்து இன்னும் 2 நாள் வந்து இப்போது இந்த ப்ரிவிலேஜ் லீவுன்னு சொல்லிட்டு நம்ம மாதம் வந்து லீவ் போடுற கணக்கு தான் அதிகமாக இருக்கே தவிர எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் அது பண்ணிகிட்டு இருக்கேன்றதுனால ஐ எம் வெரி ஹாப்பி. And I'm very grateful, thankful for being in this job. அதை நான் வந்து சொல்லியே ஆகணும். அண்ட் எஸ் மக்களே, நேற்று நைட் தூங்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் அந்த ஓ மை காட் சோம்பலே இப்போ தான் வருது. அப்போ இப்போ தான் என் பாடியே டயர்டாகுது. நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபுல்லாக அப்படியே பேன்னு முடிச்சுட்டு இருந்தேன். கண்ணை மூடி தூங்கிட்டு தான் அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு கொசு கடிச்சது, அப்படியே புறாண்டு படுத்துது. அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடுனா எப்படி போயிட்டு கலெக்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். வேறு எதுவுமே பண்ணல. அதில் எனக்கு பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டாகவே இல்லை அதில் இப்போ வர. அண்ட் எஸ் மக்களே, இன்றைக்கி ஒரு நாள் வேலையை பார்த்துட்டு 2 நாள் லீவை போட்டு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்து 2 நாள் வேலையை பார்த்துட்டு 2 நாள் மறுபடியும் ஊருக்கு போயிட்டு லீவை போட்டு ஐயோ என்னன்னு தெரில. சரி, அதுக்கு மொத்தம் மொய் எழுதுறதுன்னு முடிவாயாச்சு, எழுதிடுவோம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன் மக்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து அப்பப்போ வரும். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 159 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. எல்லோருக்கும் புதுசாக வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ I got around 159 subscribers right now, and I'm very thankful for it. And thank you for subscribing my channel. I hope that I make great videos which would make you stay here and view a lot of my content. So I would make good content, and do suggest me what are the good topics I could explain. And yes, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. லைக் ஐம் லிவிங் சோலோ. ஸோ சோலோவாக வாழ்கிறதுல வந்து இருக்கிற விஷயங்கள் என்ன. அண்ட் 5 days தான் வந்து இங்கே இருக்கேன் சென்னையிலேருந்து எப்படி நான் சென்னையிலேருந்து எப்படி ஊருக்கு போகிறேன் அது எல்லாமே சொல்கிறேன். அண்ட் எப்படி நான் அதை டைம் மேனேஜ் பண்ணுறேன், எப்படி என்னுடைய ஒர்க்கை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குன்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ ஏன் மக்களே, ஸ்டே டியூன். நிறைய வீடியோஸ் வரும், நிறைய பேசுவோம், நிறைய பார்ப்போம், அண்ட் நிறைய வந்து கற்றுப்போம். அண்ட் வளர்றது தான் வந்து நம்மளுடைய இந்த குறிக்கோளே. இந்த சேனல்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் வந்து டு எரர் இஸ் ஹியூமன் சொல்லிட்டு. நான் ஏதாவது எரர் தப்பு பண்ணாலும் என்கிட்ட சுற்றி காமிச்சிங்கன்னா வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க ஒரு டாடா பை பை, see you, have a great day.